வாழ்க்கைன்றது ஒரு பயணம். அதில் ஜெயிக்கவோ தோக்கவோ முடியாது. கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அப்படி ஓடுறது நமக்கு பிடிச்ச மாதிரி கூட ஓடலாமே. ஏன்னா வாழ போகிறது ஒரே ஒரு முறை தான். தத்துவம் சொல்கிற அளவுக்குலாம் எங்களுக்கு வயசு இல்லைங்க. பட் எங்களை விட திறமையான நண்பர்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஒருவேளை இதை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். ஜெயிச்சாலும் ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சி குருமா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும் என்னென்ன பாத்திரம் பண்டம்லாம் இருக்கிறதுன்னு. ஸோ இன்னைக்கு வந்து குக்கிங் வீடியோ தான். நம்மளும் ஒருத்தர் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு ஆன் தி வேல. அதுக்குள்ளே நாங்கள் இங்கே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, புளிகிறது, கசக்கிறது எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம். இது விற்க தான் வேணும், அது இருக்கட்டும். உனக்கப்பா இங்க கத்தி கையில இப்ப என்ன பண்ணணும், அப்படி உள்ள போட்டா கட் பண்ணணும். எல்லாரையும் அடுக்கலாம், அடிக்கிட்டு நாளா இது பண்றாங்க. மணிக்கு போறதுக்கு அதிகாலையில் எடுத்துட்டு வந்து இதெல்லாம் வேலை பண்ணுது. 5 மணிக்கா இந்த ஆய்வு பார்த்து போட்டு வராங்க. உடம்பு ஒரு அடியை வைத்து அதுக்கப்புறம் ஆயில் பத்த போட்டு வரான். சேர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன இது கட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன வந்து முன்னாடி வந்து ஒரு 5% தான் இருப்பாங்க. 50க்கு 50 இருக்கானுங்க. 50% 50 பிரச்சனை பண்ணுவாங்க. மீன் அந்த மாதிரி பாடிக்கு பாடி மொபிலிட்டி ஊப்பம் தான்டா மெயின். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். அதுதான் வச்சுக்கோவேன். தெரியல, 8 மணி நேரம் தூங்கணும். அதே மாதிரி 9 மணிக்குள்ள சாப்பிட்டுருக்கணும். நைட்டு டின்னரை முடிச்சுட்டு 1 hour எங்க 1 மணிக்கு சாப்பிட்டு பிளான் போடுவீங்க. அன்னைக்கெல்லாம் எனக்கு உண்மையிலே வயிறு ஒரு மாதிரி ஆகி போச்சு. நான் நினைச்சேன் நீங்க டீ குடிக்க போறீங்க, அங்கே போனா கூட டீ குடிக்க வேணாம், சும்மா ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு கிளம்பிடலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க சாப்பிட பிளான் சொன்னீங்களா, சரி தாங்காது கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணணும், தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே கையை உட்காந்துருக்கணும். சாப்பாடு செட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அள்ளி போட்டுட்டு இருக்கேன்டா. நல்ல கேள்வி, பண்ணிருக்கேன். இல்ல இது வந்து நல்லா செரிமான டக்குல. ஆனா இவ ஹரி வந்து நல்லா என்ஜாய் புரிஞ்சு வச்சிருக்கான். வந்தாலும் சொல்றாங்க, அவன் அப்பதான் கேட்பான், இப்படியோட வச்சுட்டு கூலி மிச்சமாமனும் பேச்ச கேட்டு வேலைக்கு சட்டம் பத்தியா இதெல்லாம் பண்ணி கழிச்சு பிரச்சனை. அவன் பாட்டுக்கு வந்து வீடியோ ஓடிட்டு இருந்தா பைக்ல இல்ல, பைக்ல நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி. இப்ப என்ன அடுத்த பூண்ட உரிக்கணுமா, அப்பதான் போட்டு மிஷின்லாம் போட்டு கரையிட்டு கேட்கவே நேற்று தான் சொல்றாங்க, நாளைக்கு கறிமீன்ன்றா அப்படின்ட்டு நைட்டு சொல்றாங்க. அதான் நைட்டு சிக்கன் சாப்பிடல. ஆமா
நான் இருந்துட்டோம் ஆனோம் சாப்பிட்டேன் விரதம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டோம் அம்மா தானே அப்படின்ட்டு பால் போயிருந்தேன். அது என்ன கான்செப்ட்னா நிறைய நம்ப மாட்டேன். என்னன்னா வந்து எங்க தாத்தா கிருஷ்ணா இருந்தார் அவங்களுக்குலாம் ஆவாரம் இந்த கரிமீன் சாப்பிடுறது இந்த மாசம் இது வந்து எல்லாருக்குமே இதுதான். ஆண்டா முன்னோர்கள் இறந்து போனாங்களா அவங்களுக்கு வந்து இதாகாது. அவங்க அந்த காலத்து நாட்டில் எதை சொன்னாலே ஆசீர்வாதம் தானே நம்ம ஆனா சயின்டிபிக்கலி பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு அமாவாசைங்கிறனால அவங்களுக்கு ஒரு மாதிரி இது பண்ணிருக்காங்க. ரயில் வந்து இதை அஃபெக்ட் பண்ணிருக்கோம். அதுதான் மெயின் ரீசன். அதான் ஆனா அந்த அஸ்ட்ராலஜி படி இது மாதிரி சொல்லுவாங்க. இந்த அமாவாசைக்கு பிறந்தாங்க குறை மாசம் தான் பிறந்தாங்க. முடிஞ்சிருச்சு அது. இந்த ஜூலெல்லாம் ஏதோ வீடியோ மேட்ச் எடுத்து காமிப்பாங்க. பார்த்தா அந்த டைம்லாம் மிருகங்கள்லாம் ரொம்ப வயலண்டா குதிக்கும் ஓடும். செய்ய தெரியாது. மசாலா வந்து கம்மியா போயிடும், ஆனா தண்ணி அதிகமா போயிடும். ஆனா அது நம்ம பண்ணிட்டே இருந்தா வந்துடும். அங்கேயே வந்து மட்டனுக்கு அதுக்கு அழகா ஓடுறோம் வாங்கி நீட்டா சாப்பிட்டு போயிடலாம். அது அப்படியே அப்படியே திங்க பார்த்தேன். வீட்டு வாங்கிட்டு வர செலவு மட்டும்தான். நான் நிறைய திருப்தியா சாப்பிட்டு போயிடலாம். 4 பேரு. அதாவது இதுவும் கிடையாது, அதாவது உழைப்பும் கிடையாது. நீ வெட்டுறது வந்து இதுக்கு ஃப்ரூட் சலாட் எப்ப செய்யலாம் கரெக்டா இருக்கும். பாப்போம் கம்மியா கொண்டு வந்துடலாம்னு வச்சுக்கோங்க. இங்க பக்கத்துல கடை இருக்குங்க, என் கெஸ்ட் பண்ணி ஒரு கேஜி வாங்கிட்டு வரோம். 2 இருந்தா நல்லா இருக்கும். 2னா வந்து 65 போடலாம். 1 கேஜினா வந்து கிரேவிக்கே கரெக்டாக ரைஸ் வச்சுங்களா? ரைஸ் வச்சு சூப்பர்ண்ணா. இது 2 அடுப்பு. இஞ்சி கட் பண்ணணுமாடா? இஞ்சி வந்து இருமச்சா இஞ்சி மட்டும் வரட்டும் எவ்வளோன்னு பார்த்துட்டு பண்ணிக்கலாம். அதெல்லாம் சும்மா ஒரு கட்டணம். தக்காளி எடுப்போம். எத்தனை தக்காளி 5 போடும் 4 போடுவோம் போட்டுருவோம். அதுதான் சொல்றேன். இதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம். ஒண்ணுமே இல்லை. பண்ணி விட்டுருவோம். என்ன இப்போ வந்து 4 கிலோக்கு 2 தக்காளி போடும். சரி 4 மட்டும் அஞ்சு கூட அப்படியே சரி கூட இது நான் கழிவு பண்ணுறேன். அதான் நான் இங்கே கழிக்கிறேன். சோப்பு இருக்கா? சரி கஷ்டா இருக்கும்டா லாரி பண்ணி. அதுதான் டவுட். ஏன்னா படிக்கிற காலத்துல வந்து காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் உக்கரமாக தான் இருந்துட்டு இருந்தோம். இப்போதான் வந்து எனக்கு மட்டும் நல்ல ஒரு தேர்ச்சி தெரியுது. இப்போதான் வந்து அந்த இதுவாக இருக்கும். எதுவா இருக்கா கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தேன். தக்காளி கொஞ்சம் இதாக பார்த்து வாங்க. அம்பாத இந்த கருப்பு நடுவில் இருக்கிறத தூக்கி இதை உள்ள கட்டி அது தூக்கி ரெண்டு மாங்க தக்காளி ரெண்டு திருப்பி வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வரும். படுக்க போட்டு எடுப்பேன். இல்லை திருப்பி போட்டு எடுப்பேன். எப்படியா நேரா எப்படியா கத்தியவா இப்படியா இப்படி இருக்கு. இப்படியா என்ன இருக்கு சரி ரைட்ல இந்த கத்தி அந்த கத்தி பொறுமையாக தக்காளியோட உள்பாதான் உள்பாதான் வெளிப்பாதான் அடிப்பாதான் ஆப்பிள குழந்தைங்கன்னா உள்ள வெள்ளையா இருக்குல்ல அதுல வெட்ட முடியல. மேல அப்படியா இப்படி வெட்ட மாட்டாங்களா? வெட்டினா ஈவனா வரும்ன்றேன். இப்படி வெட்டினா ஜூஸ் ஆயிடும். நீ உருளைக்கிழங்கு வேண்டாம். உருளைக்கிழங்கு போட சொல்லுவாங்க. இது எத்தனை அது சும்மா ஒரு ஒண்ணே போடுவோம். நீங்க குழம்பு வைக்க போறீங்கன்னா சிக்கன் குழம்பு அதுதான் ரெடி பண்ணி வைக்கலாம் பார்த்தா அப்படிதான் தோணுது. இல்லப்பா எம்ஜிஆர் பார்த்தா தேடி வச்சீங்கன்னா போட்டு சாப்பிடலாம். எம்ஜிஆர் பார்த்தா வந்து அந்த சேவல் சண்டை முடிஞ்சு அது கூட எடுத்துட்டு வரணும். அது திக்கான இந்த செமிகளுக்கு அந்த மாதிரி ஓகேதான். இது உருளைக்கிழங்கு வந்து குழம்பு தான் சொல்லுவாங்க. சொன்னாங்க கிரேவியில வந்து போட மாட்டாங்க. சிக்கன் டேஸ்ட் பண்ணி குழம்புல தான் போடுறோம். அளவு
தெரியல நீ கவனிக்கலாம் அவங்க சொல்லுவாங்க கிரேவியே பண்ணிடுங்க. கிரேவியெல்லாம் காலி ஆயிடும். வச்சிருந்து நாளைக்கு சாப்பிட்றாங்க இல்லை சிக்கன் நாட்டுக்கோழியா தான் குழம்பு வைக்கலாம்டா. அவசரமாக நாட்டுக்கோழி ஆகிடும் சொல்லிட்டோம் வாங்கிட்டு வந்தாங்க நான் அப்படியே வரைய போறேன். நீங்க வந்துட்டு கண்டிப்பா அவங்க தக்காளி சோறு பண்ணுங்க தக்காளி சோறு இது பொட்டேட்டோ ஃப்ரை. தக்காளி சோறு எதுக்கு இந்த கருவதி ஆயிரம் இவ்வளோ தூரம் வாங்க எங்கள் வீட்லேயே செய்வாங்க தக்காளி வெங்காயம் பூண்டு உரிச்சாச்சு மீன்கள்லாம் இது பண்ணியாச்சு இன்னும் வேப்பிலைய இது இஞ்சி அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் சேவியோ வீட்டோட கிச்சன். இது சிக்கன், இது வந்து பிராய்லர். இதை பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. எதடா இப்போதான் ஜாயின் பண்ணியிருக்கேன். சிக்கன் வாங்க போனேன். ஒரு 1/2 மணி நேரம் நிற்க விட்டாங்க. இன்னைக்கு அமாவாசை, அதனால இன்னைக்கு தான் வாங்கணுன்ற மாதிரி அப்படியே சிக்கனை வாங்கிட்டு உறையூர் வந்து நாக்கு தள்ள ஓடிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம சமையல் ஆரம்பிக்க போகிறோம். இது எதற்கான சமையல்னு போக சொல்லுவோம். அம்மியில் அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கறியை கழுவுறோம். கறி நீங்கள் செய்யறது மாதிரி வாசம் வருதுல்ல, சிக்கன் கறி வாசம் உங்களுக்கு வருதா? பண்ணுறாங்க பக்கத்து வீட்டில் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இதை கொடுத்து செஞ்சு எல்லாம் ரெடியா இருப்பாங்க. அந்த இவங்க யாரு மில்கா அங்கிளா அவர் அங்கே இருக்காரு அவரு வரிசையா இப்ப திங்கட்கிழமை வந்து இது பிரதோஷம், செவ்வாய்க்கிழமை வந்து சிவராத்திரி, நேத்தி அமாவாசை, இன்னைக்கு தான் ஃப்ரீ நாள். அதனால நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஆடி வெள்ளி 5வது கடைசி வெள்ளி நாள்ல நிறைய பேர் வரதான் இருப்பாங்க. ஆமா. இது என்னடா இது என்னமோ இருக்குது, அது என்னமோ கொஞ்சம் வந்து மஞ்சள் மட்டும் போறேன். சாவியோ மிளகுத்தூள் கேட்குறான். மஞ்சத்தூள் தான் மஞ்சள் எதுக்கு போடுறாங்க? எது வேணாலும் கேளுங்க சரியா சொல்கிறேன். அதான் மஞ்சள் எதுக்கு போடுறாங்க? நோண்டிட்டு இருக்காது. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆடா எங்கடா போற? இந்த கவுல் வாடை அடிக்காம இருக்கிறதுக்கு இந்த பாக்டீரியாஸை வந்து அழிச்சு விடும். ஆன்டிபயோட்டிக் ஆன்டிபயோட்டிக். ஆமாம். போடலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோ. ஸ்டவ் ஆன் பண்ணல. இதுதானே என்ன ஆயிலுங்க? நல்லெண்ணெய், கடல் வந்து ரீஃபைண்ட் ஆயில். அப்போ இது என்னது? ஓ இது ஹேண்ட் வாஷ். அது என்னன்னு நினச்சிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம். இது எடுங்க எடுங்க. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானே. அண்ணா சிக்கன் செஞ்சு விட்டு முருகப்பெருமானை கூப்பிட்டு கிடக்குற. நான் தான் நேரடி பேரங்கிறதுனால கட்டி சூடு வந்தோன்னு எண்ணெயை ஊற்றி டபக்குன்னு இப்படி தண்ணி தெளிக்கணும். அப்படியே வெங்காயம் தக்காளிலாம் ஒன்று எடுத்து நீங்கள் அடுக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்க. இதை நான் எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாருங்க, நான் இது வேலை பார்த்துட்ருக்கேன். சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. மிளகா தூள் உப்புலாம் எடுத்து வைக்கவா? அதெல்லாம் எடுத்து கம்ம வாசம். ஃபிளாஷ்பேக். எல்லாரையும் ஒன்றா போட்டு ஒன்றும் பிரச்சனை
ஏன் ரெண்டுத்துக்கு ஒன்றா போட்டு தானே வைக்க முடியும்? அதானே ஜூஸ் ஊற்றுறாங்க. இது என்ன பேஸ்ட்டு மாதிரி இல்லையே, ஜூஸ் மாதிரி இருக்குது. மிக்ஸி பேக் சைடு தான் தெரியுது. மிக்ஸியே இல்லை. இது ஜாரு. அமுகு டுமுகு அமால் டுமா அமுகு டுமுகு அமால் டுமா அமுகு டுமுகு அமால் டுமா